இன்னைக்கு நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஒரு லைவ்ல இருந்தபோது அந்த விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். பட் அத அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணா நல்லா இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த லைவ்ல இருந்த நெறைய பேர் வந்துட்டு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒருவேள மனசு புண்படலாம். பட் அது வேற மாதிரி நான் சொல்றேன். என்ன அப்படின்னு சொன்னா, குங்ஃபூ பாண்டா படம் பார்த்திருப்பீங்க. 4 பார்ட்டுமே பார்த்திருப்பீங்க இல்லையா? நம்மளுக்கு 4 பார்ட் தேவையில்ல. 3 பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, குங்ஃபூ பாண்டாவ வந்துட்டு ஷீஃபு, மாஸ்டர் ஷீஃபு வந்துட்டு டிராகன் வாரியரா மாத்துவாரு. ஸோ, அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, குங்ஃபூ கத்து தருவாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, புலி மாதிரி அம் வந்துட்டு ஃபாஸ்ட்டா இருக்கிறதுக்கு கத்து தருவாங்க. பாம்பு மாதிரி ஃப்ளெக்சிபிளா இருக்கிறதுக்கு கத்து தருவாங்க. குரங்கு மாதிரி வந்துட்டு அந்த எந்த இடத்துலயுமே துருதுருன்னு ஏறுறதுக்கு கத்து தருவாங்க. ஸோ, இது எல்லாமே இருக்கும். ஆனா, அந்த பாண்டாவால வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணணும். நீங்க அத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது டிராகன் வாரியர் ஆறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். ஏன்னா, அந்த பாண்டா குரங்கா மாறணும், அதுக்கப்புறம் பாம்பா மாறணும், அதுக்கப்புறமா புலி மாதிரி இருக்கணும். பார்ட் 3ல தான் அதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனே கிடைக்கும். அ என்ன அப்படின்னு சொன்னா, பாண்டா பாண்டாவா இருக்க ஆரம்பிக்கும். பாண்டா மாரி சாப்பிடும், பாண்டா மாரி தூங்கும், பாண்டா மாரி நடக்கும், பாண்டா மாரி பேசும். அந்த பாண்டா கிராமத்தில போயிட்டு பாண்டா மாரி இருக்க ஆரம்பிக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, டிராகன் வாரியரா இருக்கிறத விட 3, 4 மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அதுக்கு கிடைக்கும். இப்போ இது இன்னும் சுலபமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, மாஸ்டர் ஷீஃபு வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? மாஸ்டர் ஷீஃபு வந்துட்டு டிராகன் வாரியருக்கு வந்துட்டு மாஸ்டரா இருந்துட்டு ஆரம்பிப்பார். அவருக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது அது பாண்டாவ தயார் பண்றதுக்கு. இருந்தாலும் அவரோட மாஸ்டர், ஷீஃபுவோட மாஸ்டர் இருப்பாங்கல்ல, ஊக்வே அவங்க தான் வந்துட்டு, "இவர் தான் வந்து டிராகன் வாரியர். இவங்கள தான் நீ தயார் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிடுவார். சொல்லிட்டு ஒரு சண்டையில இறந்தும் போயிடுவார். அதனால வேற வழியே இல்ல. அது பண்ணுவாங்க. அப்போ டிராகன் வாரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷீஃபுக்கு கீழ இருப்பாங்க. ஷீஃபு தான் வந்துட்டு டிராகன் வாரியரோட மாஸ்டர். அவருக்கும் மாஸ்டர் ஒருத்தர் இருப்பாரு. இப்போ பாண்டாவானதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மாஸ்டர் ஊக்வே இருப்பாங்கல்ல, ஷீஃபுவோட மாஸ்டர், பெரிய மாஸ்டர். அவர் வந்துட்டு அவர் கையில இருக்கிற குச்சிய வந்துட்டு அந்த பாண்டாக்கு குடுத்துட்டு போவாரு. ஸ்ட்ரெய்ட்டா ஷீஃபு ஆகாம நேரா ஊக்வே ஆயிடுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்களா இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமா இருக்கும். நீங்க இன்னொருத்தர் மாரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனா, உங்க வளர்ச்சி ஒண்ணும் அவ்வளோ அபரிவிதமா இருக்காது. ஏதோ சாதிக்கலாம். பட் அபரிவிதமா அது நடக்காது. நீங்க நீங்களா இருங்க. அதுதான் உங்களுக்கான வளர்ச்சி. நீங்க இன்னொருத்தர் மாரி தயவு செஞ்சு இருக்காதீங்க. என்ன